Hi everyone. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள்கிட்ட இருக்கிற யூஸ் பண்ண முடியாத பழைய ஃபோன் கவர்ஸ் இருக்குது தானே, இதை வந்து எப்படி நாங்கள் ட்ரெண்டிங்காக நியூ ஸ்டைலில் யூஸ் பண்ண போகிறோம். வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பிக்சர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி எங்களோட ஃபோனுக்கு கவராக யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இது நாங்கள் இப்படி போடும்போது இந்த ஃபோன் கவர்ஸ் வந்து பாருங்கள், இதுக்கு ஒரு ஒரு ஜெல்லோ கலராக வந்து கொஞ்சம் வடிவாக இல்லை. ஸோ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட ஓன் பிக்சரை வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிற பிக்சரை வந்து இதில் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தேவையானது வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ. ரைட், இது வந்து உங்களோட ஃபேஸ் தெரியக்கூடிய ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல, அது உங்களோட ஃபோன் கவருக்கு வந்து நல்ல வடிவாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் உண்டு, நேச்சர் மாதிரி, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்சரை போட்டு இதில் இப்படியே பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்களுக்கு அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஃபோட்டோ தேவை, அதே மாதிரி செலோ டேப் தேவை, கட் பண்ணுற சிசர்ஸ் தேவை. ஓகே, எப்படி செய்கிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக இந்த பிக்சரை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேணும். பிக்சரை வந்து கட் பண்ணி எடுக்க வேணும். எந்த கவர் யூஸ் பண்ண போகிறீங்களே உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த ஃபோனுக்கான கவர்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அந்த சைஸ்லேயே கட் பண்ணி கொள்ளலாம். நான் இந்த ஃபோனுக்கு வந்து கட் பண்ணுறேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணி கொள்கிறேன். பர்ஃபெக்டாக வந்து இதில் செட் ஆகக்கூடிய அளவு சைஸு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து ஃபோனோட பேக் சைட் இதில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டு செலோ டேப்பால் மூவ் ஆகாத மாதிரிக்கு நான் செட் பண்ணி கனெக்ட் பண்ணி விடுறேன். என்னென்னு சொன்னால், இதை கொண்டு நான் அயன் பண்ண போகிறேன் அயன் பாக்ஸில். ஸோ பிக்சர், அதாவது இந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோனோட கவரும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து ஒரு ஃபுல் சேஃபாக இதில் கனெக்ட் பண்ணி விடுறேன் செலோ டேப்பால். இது வந்து ஓகே, எவ்வளவு கூட செலோ டேப்பால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கும். வெளியில் வந்து இப்படி இங்கே பாருங்கள், வெளியில் வந்து ஒட்டினேன். எங்களுக்கு வந்து இது கிளாஸ் கவர் என்றபடியாக விசிபிளாக இருக்குது. இந்த பிக்சர் விசிபிளாக இருக்குது. ரைட், இது ஃபுல்லாகவே செலோ டேப்பால் செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு அளவான ஹீட்டில் வந்து அயன் பாக்ஸில் இந்த ஃபோன் கவர் இதை வந்து கொஞ்சம் அயன் பண்ண போகிறேன். ரைட், இப்படி வந்து செலோ டேப்பால் ஒட்டி எடுத்துருக்கேன். இதை கொண்டு போய் 5 மினிட்ஸுக்கு அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறேன். வா, இப்படி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்களோட கவர் வந்து யூஸ் பண்ண முடியாத இந்த கேஸில் வந்து மேலே ஒரு பிக்சரை வந்து எங்களோட ஃபோட்டோவை வந்து வச்சுருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோட்டோவை கட் பண்ணி அளவாக வச்சுருக்கேன். இப்போ வந்து எங்களோட டைம் வந்து 4 o'clock, 4:05 வரைக்கும் நான் இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அயன் பண்ணுறேன். சரியான கூட இதில் விட வேணாம். நீங்கள் லோவில் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் 5 to 6, 7 மினிட்ஸ் ஓகே. மீடியத்துலேயே ட்ரை பண்ணுங்க, ஆக கூடின ஹீட்டில் செய்திட வேணாம்.
5 minutes கண்டினியூஸாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த பிக்சர்ஸ் இதில் வந்து வரக்கூடிய மாதிரி அயன் பண்ணும்போது அப்படி பெருசாக பயப்பட தேவையில்லை. பிளாஸ்டிக் ஹீட்டில் இதாகும்னு சொல்லி நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி 5 minutes, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். 5 minutes மோர் தென் எனாஃப். 5 minutesக்கு இப்படி சேர்த்து ஓகே. நான் இது வந்து அயன் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். 5 minutes வந்து கண்டினியூஸாக வந்து அயன் பண்ணியிருக்கேன் மீடியம் ஹீட்டில். இப்போ வந்து நார்மலாக ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் பைப் வாட்டர், நார்மல் ஓரளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த பிக்சரை இந்த கவரை, அதாவது நான் வந்து செட் பண்ணியிருக்கிற இந்த பிக்சரோடு இருக்கிற இந்த கவரை வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் டிப் பண்ணி அப்படி விடுகிறேன். ஏன் நான் இதில் பிளேட் யூஸ் பண்ணணுன்னா ஃபுல்லாகவுமே இந்த கவர் ஆகிறக்காண்டி. உங்கள்கிட்ட பெரிய ஏதாவது பவுல் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இந்த பிளேட்லேயே வச்சு செய்யலாம். நான் வேறு பிக்சர்ஸ் எல்லாம் செய்திருக்கேன், ஸோ அது சரியாக வந்திருக்கு. ஸோ நாங்கள் இப்படி போடுங்கோ. இப்படி அதாவது வெள்ளையாக அந்த பேக் சைட் இருக்கக்கூடிய பக்கமாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட குயிக்காகவே சரியாக பர்ஃபெக்டாக வரும். இப்படியே போட்டுட்டு ஒரு ஷார்ப் 40 minutesக்கு பிறகு நாங்கள் வந்து இதை எடுத்து பார்க்க போகிறோம். எடுத்துகிட்டு இதில் தேவையில்லாமல் இருக்கும் பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கும்போது எங்களுக்கு கவர் கிடைக்கும். 40 minutesஆல் வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ 40 minutesஆல் வந்து நான் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி எடுக்கும்போது எங்களுக்கு உள்ளே இருக்கிற பிரிண்ட் ஆகின பிக்சர் வந்து உள்ளே வரும். இதை ஃபுல்லாகவுமே நாங்கள் தேய்ச்சிட்டு எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கவர் வந்து ரெடியாகி இருக்குது. ஒரு 40 minutesஆல் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி உங்களுக்கு தேவையான பிக்சரை போட்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃபோன் கவர் இப்படி செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 minutes தான் எடுத்திருக்கும். இப்போ வந்து நான் இது கஸ்டமைஸ்ட் ஃபோன் கவர் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து இந்த ஒரு ஃபோன் கவரை பாருங்கள். இதுக்குமே வந்து நான் சும்மா ஜஸ்ட் நெயில் பாலிஷ் இதில் கலர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து போட்டிருந்தேன் ஒரு டெக்கரேட்டிவ், அது மிஸ் ஆகிருக்கு, அது பழுதாகிட்டு. ஸோ என்னோட ஜஸ்ட் இப்படி இருக்கிற ஒரு ரோசஸ் மாதிரி உண்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி இதையும் ஒரு நியூ ட்ரெண்டிங்கான ஒரு ஃபோன் கவர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு 1 minute செய்யக்கூடிய ஒர்க். இது தனி வீடியோவாக செய்ய டைம் இது வந்து ஒரு 1 minute நான் இதிலேயே காட்டியிருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கிட்ஸும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றது வந்து ஒரு 40 minutes நீங்கள் போட்டலில் வச்சு உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் ஃபோன் கவரை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கிளிட்டர் பேப்பர்ஸில் கலர் பேப்பர்ஸ்லேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோன் கவரை வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஃபோன் கவர் செய்கிற அந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து உங்களோட பிக்சரை நீங்கள் போட்டு செய்து வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே கூட லுக்காக இருக்கும். Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். டேக் கேர்.